குர்ஆனில் முதலாகவே அல்லாஹ் இறக்கிய வசனங்களில் முதலாவது வசனமாகவே மதுவை அருந்தாதீர்கள் என்று அல்லாஹ் சட்டமாக கொடுத்திருந்தால் எங்களில் எல்லோரும் சொல்லுவோம், ஒருபோதும் எங்களால் மதுவை அருந்தாமல் இருக்க முடியாது என்று. குர்ஆனில் முதலாகவே அல்லாஹ் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொல்லி இருந்தால் எங்களில் பெரும்பாலான மக்கள் சொல்லுவார்கள், எங்களால் விபச்சாரம் செய்யாமல் இருக்க முடியாது என்று. ஆனால் குர்ஆனிலே அல்லாஹுடைய வஹீயின் மூலமாக எங்களுக்கு முதலாவது கிடைத்த போதனை என்ன தெரியுமா? குர்ஆனில் முஸ்ஹாஃபில் இப்போது அமைந்திருக்கக்கூடிய இறுதி சூறாக்கள், அந்த சூறாக்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நினைவுபடுத்துவதற்காக அதிகமான வசனங்களை இறக்கினான். எப்போது எங்களுடைய உள்ளம் அந்த வசனங்களை கேட்டு இந்த மார்க்கத்தில் உறுதியானதோ அதற்கு பிறகுதான் அல்லாஹ் இறக்கினான் இது ஹலால் இது ஹராம் என்ற சட்டங்களை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்லுகிறார்கள்? முதலாவதாகவே சட்டங்கள் இறங்கி இருந்தால் ஒருபோதும் எங்களால் செயல்படுத்தி இருக்க முடியாது. எங்களுடைய உள்ளம் சொர்க்கத்தை குறித்து நினைவு காட்டப்பட்டது, எங்களுடைய உள்ளம் நரகத்தை குறித்து நினைவு காட்டப்பட்டது. எப்போது எங்களுடைய உள்ளம் மறுமையின் சிந்தனையால் சூழ்ந்ததோ அப்போதுதான் ஹலால் ஹராமை பேணுவதெல்லாம் எங்களுக்கு எளிதாக மாறியது. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் நான் கேட்ட முதல் கேள்வியின் பதில். எம்முடைய உள்ளத்தில் இன்னும் மறுமையின் நம்பிக்கை ஆழமாக இறங்காத காரணத்தால் தான், இன்னும் எம்முடைய உள்ளத்தில் சொர்க்கத்தின் நம்பிக்கை, நரகத்தை விட்டு எம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற நினைவு ஆழமாக உள்ளத்திலே பதியாத காரணத்தால் தான் அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை செயல்படுத்துவதும் அல்லாஹும் ரசூலும் எப்படி வாழுமாறு கட்டளையிட்டார்